அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரக்காத்துஹு. நியாயம் நிறைந்த காலத்தில், ஈமான் நிறைந்த ஒரு நாட்டில், மற்ற யாரையும் போல இல்லாத ஒரு தலைவர் வாழ்ந்தார். அவர் உமர் இப்னு அல் கட்டாப். அவர் ஒரு அரசர் மட்டும் அல்ல, மக்கள் மனதில் பயமும் மரியாதையும் சேர்த்து வைத்த மனிதர். ஆனால் அதைவிட அதிகமாக மிகுந்த தாழ்மையுடையவர். அனைவரும் அமைதியாக உறங்கிய அந்த இரவில் அவர் மட்டும் விழித்திருந்தார். ஏனெனில் ஒரு நாட்டின் பொறுப்பு அவரது தோள்களில் இருந்தது. இரவு நேரங்களில் அவர் அரசராக இல்லை, ஒரு பணிவான சேவகராக மக்களின் நிலையை தெரிந்து கொள்ள தெருக்களில் நடந்தார். அந்த இரவில் நகரத்தின் வெளியே ஒரு சிறிய வெளிச்சம் அவரது கவனத்தை ஈர்த்தது. அவர் அருகே சென்றபோது அந்த அமைதியை உடைத்து குழந்தைகளின் அழுகை சத்தம் கேட்டது. அந்த கூடாரத்துக்குள் அவர் பார்த்த காட்சி எந்த மனசையும் உடைக்கும் ஒன்று. சிறிய குழந்தைகள் பசியால் அழுது கொண்டிருந்தனர். சாப்பிட ஒன்றும் இல்லை. ஒரு பாத்திரம் கொதித்துக் கொண்டிருந்தது, ஆனால் அதன் உள்ளே வெறும் தண்ணீர் மட்டும் இருந்தது. ஒரு தாய் தனது குழந்தைகளை சமாதானப்படுத்த முயன்றாள். நம்பிக்கையில்லாத இடத்தில் கூட நம்பிக்கை கொடுக்க முயன்றாள். அவர் மெதுவாக கேட்டார், ஏன் குழந்தைகள் அழுகிறார்கள்? அந்த தாய் வலியுடன் சொன்னாள், அவர்கள் பசியால் அழுகிறார்கள். நான் தண்ணீரை கொதிக்க வைக்கிறேன், உணவு வருகிறது என்று நினைத்து அவர்கள் தூங்கட்டும் என்பதற்காக. அதற்குப் பிறகு அவள் சொன்ன வார்த்தைகள் மிகவும் கனமானவை. அல்லாஹ் என்னையும் உமரையும் நடுவில் தீர்ப்பு செய்யட்டும். அவர் எங்கள் தலைவர், ஆனாலும் எங்கள் துன்பத்தை அறியவில்லை. அந்த வார்த்தைகள் அவரது இதயத்தை உடைத்துவிட்டது. ஒரு வார்த்தையும் சொல்லாமல் அவர் உடனே திரும்பி ஓடினார். பைத்துல் மால் சென்றார். மாவு, பேரிச்சைப்பழம், எண்ணெய் எடுத்து ஒரு மூட்டையில் நிரப்பினார். யாரோ உதவ முனைந்தார்கள், ஆனால் அவர் மறுத்தார். நியாயத்தீர்ப்பு நாளில் என் சுமையை நீ தூக்குவாயா என்று கேட்டார். அவர்தான் அந்த சுமையை தோளில் தூக்கினார், உணவையும் பொறுப்பையும். அவர் மீண்டும் அந்த கூடாரத்துக்கு திரும்பினார். பசி முடியும் வரை போகாமல் இருக்க முடிவு செய்தார். அவர் தன் கைகளால் உணவு சமைத்தார். தீயை ஊதினார். புகை உயர்ந்தது. அவரது நம்பிக்கையும் உயர்ந்தது. அவர் குழந்தைகளுக்கு உணவு ஊட்டினார், ஒரு தந்தை போல. மெல்ல அழுகை சிரிப்பாக மாறியது. அவர் உடனே போகவில்லை. அவர்கள் நன்றாக இருப்பதை உறுதி செய்ய அமைதியாக அமர்ந்தார். குழந்தைகள் பசியில்லாமல் அமைதியாக தூங்கிய பிறகே அவர் மன அமைதியடைந்தார். அவர் அமைதியாக திரும்பிச் சென்றார். அதுவே உமர். அல்லாவை பயந்த தலைவர், உண்மையான தலைவர். சேவை செய்வார், சேவை பெற மாட்டார். இந்த கதையை கேட்ட பிறகு நம்ம வாழ்க்கையில் ஒரு கேள்வி கேட்கலாம். நம்மால் முடிந்த அளவுக்கு யாராவது ஒருவரின் பசியை தீர்த்திருக்கிறோமா? யாராவது ஒருவரின் கண்ணீரை துடைத்திருக்கிறோமா? ஒரு உண்மையான முஸ்லிம் தனக்காக மட்டும் வாழ மாட்டான், மற்றவர்களுக்காகவும் வாழ்வான். உமர் இப்னு அல் கட்டாப் போல நாமும் பொறுப்புடன் வாழ முயற்சி செய்வோம். அல்லாஹ் நம்மை பிறருக்கு உதவும் மனசுடன் ஆக்குவானாக. மக்களுக்கு உதவுவது அல்லாஹ்விற்கு அருகில் செல்லும் வழியும். பல அழகான கதைகளுடன் விரைவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.